இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்மளுடைய மரண நேரம் எப்போது இருக்கும் நமக்கு தெரியாது. இந்த மரண நேரம் திடீர் ஒரு மரண நேரம் கூட வரும். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பாதுகாப்பு கேட்ட ஒரு பிரார்த்தனையில் ஒன்று, யா அல்லாஹ், எங்களுக்கு திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பை கொடு. யா அல்லாஹ், எங்களுக்கு மரண நேரத்தை அழகான ஒரு இறுதி நேரமாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், எங்களுக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா, அழகான இறுதி நேரமாக எங்களுக்கு ஆக்கிவிடு. அதனால் தான் சொன்னார்கள், மன் ஆஹிரு கலாமு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னஹ். ஒருவருடைய கடைசி வார்த்தை மரணத்துக்கு முன்பாக அல்லாஹ் ஒருவன் தான் என்று உறுதியாக சாட்சி சொல்லி கலிமாவை படிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர் சொர்க்கம் செல்வார். சாதாரணமாக நம்ம யோசிக்கலாம், இந்த துவா நமக்கு தெரியாமல் இருக்குமா? ஆனால் அந்த நேரத்தில் வருவதுதான் கஷ்டம். அந்த நேரத்தில் அந்த நாவில் நமக்கு வருவதுதான் கஷ்டம். பல சம்பவங்கள் இருக்கிறது. மரண நேரத்தில் கலிமாவை படிக்காமல் என்னத்தை படிச்சிருக்காங்க தெரியுமா? இது பற்றி ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது. ஒரு தக்காளி விற்கக்கூடியவர் தன்னுடைய மார்க்கெட்டிலே தக்காளி வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். தன்னுடைய மரண நேரத்தில் அவர் கலிமாவை படிக்க சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, 1 கிலோ தக்காளி 50 ரூபா. இது சிந்திக்கக்கூடிய விஷயம் சகோதரர்களே. எதன் பக்கம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்ததோ இறுதி நேரமும் அதே பற்றி தான் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹை பற்றி, அல்லாஹை நினைவு கூர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை நம்மளுடைய நாவில் அதிகமாக இருந்தால் கடைசி நேரத்தில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த முஸ்லிம்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றானே, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித். உறுதியான அந்த வார்த்தையின் மீது யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மரண நேரத்தில் அந்த வார்த்தையை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அல்லாஹ் அக்பர். அப்போ சிந்திக்கக்கூடிய நேரம் சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த மரண நேரம் மிகவும் கடுமையான நேரம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தில் இருக்கலாம், நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வின் பக்கம் அந்த மறுமை நோக்கி செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு என்னுடைய இறைவனிடம் சென்ற ஆசை இருக்கிறது, எனக்கு இந்த ரூஹை கப்து செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்த பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹை கப்து செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். நம்மளுடைய மரண நேரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அந்த மரண நேரத்துக்காக திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடி அந்த கடைசி நேரத்தில் நல்ல ஒரு முடிவாக, நல்ல ஒரு இறுதி நேரமாக, நல்ல மௌத்தாக அல்லாஹ்விடம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய மரண நேரம் லேசாக்குவானாக. நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய அடுத்த விஷயங்களை அல்லாஹ் இலகுவாக்குவானாக. நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் கஷ்டங்களை கொடுக்காமல் கலிமாவை படித்து மரணிக்கக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன்.